அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ முழுவதும் கிரானைட் வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு வீட்டினை இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த வீடு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு 2 பக்கம் தெருக்கள் கொண்ட ஒரு கார்னர் வீடு. இந்த வீட்டின் தரைப்பகுதி டைல்ஸ் ஒர்க்கால் செய்யப்பட்டுள்ளது. இப்போது புதிதாக மாடிப்பகுதி கட்டப்பட்டு அதில் கிரானைட் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது முழுதும் கிரானைட் ஒர்க்காலே செய்யப்பட்டுள்ளதால் இதுக்காக ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இது போர்ட்டிகோ, மெயின் வாசப்படி, இது மெயின் கேட் என்ட்ரன்ஸ், இது மெயின் என்ட்ரன்ஸ் கேட். இது இங்கேருந்து மாடி மேலே இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனால் நம்ம இப்போ கிரானைட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைடில் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே பூச்செடிகள்லாம் வச்சுருக்கோம். இது சைட் ஸ்பேஸு, காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு, நியூ இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வாட்டர் பைப் லைன்லாம் இருக்குது, மிகவும் சிறப்பாக வாட்டர் பைப் லைன் பண்ணியிருக்காங்க. இது வெத்தலை கொடி. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் போர்ட்டிகோவில் டைல்ஸ் ஒர்க் பண்ண வீடு. இது மெயின் வாசக்கால். இங்கே கீழ் போர்ஷனுக்கு தனியாக இபி கனெக்ஷனும் மேல் போர்ஷனுக்கு தனியான இபி கனெக்ஷன் உள்ளது. 2 இபி கனெக்ஷனும் உண்டு. இப்போ மேல் பகுதிக்கு நம்ம போகலாம். இதுதான் மேல் பகுதியுடைய மெயின் வாசக்கால். மொத்தமே தேக்கு மரத்தால் ஆனது, நாட்டு தேக்கால். இது ஃபுல்லாக கிரானைட் ஒர்க்கு தான். போர்ட்டிகோ முழுவதும் முழு உயரத்துக்கும் கிரானைட்டில் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு ஃபுல்லாக பார்டர் ஒர்க்கு கருப்பு கலரில் கொடுத்துருக்கோம். இது போர்ட்டிகோலேருந்து கீழே நம்ம பார்க்குறதுக்காக வைக்கப்பட்டுள்ள ஒரு ஸ்டீல் கேட். இது சரிதா. இது படிக்கு ஃபுல்லாக ஸ்டெப்ஸுக்கு கைப்பிடி ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். மேலே சீலிங்கில் ஸ்பாட் லைட்டு போடப்பட்டுள்ளது. வாங்க நம்ம இப்போது உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். உள்ளே நுழையிறோம். மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சோடனே 2 பக்கமும் முழுசும் 7 அடி உயரத்துக்கு கிரானைட் ஒர்க்கு. கிரானைட் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா பார்டர் இருக்கும். பார்டரை ஒட்டி பார்டர் மேலே ஒரு வி குரூமிங்னு சொல்லுவாங்க, சேம்பரிங்னு சொல்லுவாங்க. சேம்பரிங், வி குரூமிங் எல்லாமே பண்ணியிருக்கு. டைல்ஸோடு இது விலை அதிகமாகும். நீங்கள் டைல்ஸ் போட்டிங்கன்னா விலை கம்மியாகும். கிரானைட் கிரானைட் கல் அது பதிக்கிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பணம் தான். ஒவ்வொரு சதுரடிக்கும் வி குரூமிங், அடுத்தது சேம்பரிங், ஃபுல் நோசிங், ஆஃப் நோசிங், பார்டரு, வால் லேயிங்கு தனியாக கேட்பாங்க, ஃப்ளோர் லேயிங்க்கு தனியாக கேட்பாங்க. இந்த இடம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது கிச்சன் ஒர்க்கு. கிச்சன் ஒர்க்கில் ஒரு கிச்சன் மேடை. இது கிச்சனில் ஒரு வென்டிலேஷன் ஜன்னல். இது மேலே ஒரு பரணை மாதிரி போட்டிருக்கு. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஒரு இடம், காலி இடம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பொருள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு மாதிரி வச்சுருக்கு. இதுவும் கிரானைட் கல்லிலே செய்யப்பட்டுள்ளது. மொத்தமே கிரானைட் தான். அடுத்தது மேலே ஃபுல் உயரத்துக்கும் கிரானைட் ஒட்டியிருக்கு. அந்த இடத்துல ஆர்ஓ வாட்டர் சுவிட்சு, இந்த பக்கம் சிமினி வைக்கிறதுக்காக அந்த ஹோல்ஸ் விட்டுருக்கோம். இது இதுதான் நான் சொன்ன அந்த வி குரூமிங் சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த இடம் தான். அது வி குரூமிங் 2 பக்கம் வி மாதிரி செதுக்கியிருப்பாங்க. இது டிசைனர் உள்ள. இங்கே இது கருப்பு பார்டரு. இது ஹாலில் மெயின் ஹால் லைட் சுவிட்சு. இதெல்லாம் காஸ்ட்லியான லைட் சுவிட்சு தான், ஜிஎம் சுவிட்சஸ்ஸு. இது வி குரூமிங் சொன்னோம் இல்லைங்களா, அது இது
பார்டரில் மேலே கீழே பார்த்திங்கன்னா அந்த சேம்பரிங் பண்ணியிருப்பாங்க. கீழே தரையிலையும் பார்டர் உண்டு. ஃபுல்லாக வந்து 7 அடி உயரத்துக்கு வந்து ஹால் ஃபுல்லாக வந்து கிரானைட் தான், முழுசும் கிரானைட் ஒர்க்கு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இப்போ வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே போய் பார்க்கலாம். வந்து மாஸ்டர் பெட்ரூமுடைய டோர் இது. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து தரை ஃபுல்லாக வந்து கிரானைட் ஒர்க்கு, சுற்றி பார்டர் போட்டிருக்கு. பார்டர்லேயும் வந்து ஆஃப் நோசிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து அது ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆஃப் நோசிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணல. பட்டி பார்த்துட்டு இன்டீரியர் ப்ரைமர் மட்டும் அடிச்சிருக்கு. இது வந்து பாத்ரூம் உள்ள ரெஸ்ட் ரூம். அது மெயினாக பெட்ரூமுடைய ரெஸ்ட் ரூம். உள்ள ஒரு வாஷ் பேஷன் அண்டு குளிக்கிறதுக்காக வந்து ஷவர் எல்லா வசதியும் செஞ்சுருக்கு. உள்ளே வந்து டைல்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ள பாத்ரூம். இது ஒரு ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட், மேலே வென்டிலேஷன். இந்த பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டும், இன்னொரு ரூமில் வந்து இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது. அதை நம்ம அப்புறம் காட்டுறேன். இது வந்து வாஷ் பேஷன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கு. இந்த பக்கம் குளிக்கிறதுக்காக ஷவர்லாம் வச்சு ஒரு டிசைன் உள்ள டைல்ஸை ஒட்டியிருக்கோம். இது இன்சைட் டோர்னுடைய உள் பக்கம். இதெல்லாம் ரெடிமேட்லேயே வருது இப்பொழுது. அந்த டோர் வச்சுருக்கோம். நம்ம இப்போ அடுத்தது போய் பார்க்கலாம். இது வந்து ஹீட்டர் சுவிட்சு ஒன்று, அங்கே ப்ளக் பாயிண்ட் சாக்கெட் ஒன்று இருக்குது, லைட் சுவிட்சு உள்ள எல்லாமே வந்து பாத்ரூம் உள்ள வெளியே. இது வந்து ஹாலில் வந்து இந்த இடம் வந்து பூஜை ரூம். ஹாலில் சின்ன தான் வந்து பூஜை ரூம் தடுத்துட்டு இருக்கோம். அந்த ஃபுல்லாக பூஜை ரூமுக்கு சைடில் வந்து பார்டர் பிளாக்கில் கொடுத்துருக்கு. உள்ளே வந்து கிரானைட் கல்லில் டிசைன் பண்ணி வச்சுருக்கு. இன்னும் டோர்லாம் ஒன்றும் ஃபிட்டிங் பண்ணலை. இது வந்து ஹாலுடைய பார்ட்ரு. இந்த இடத்துல டிவி வச்சுக்கலாம். டிவி வச்சுட்டு அதனுடைய கனெக்ஷன்லாம் கீழே வந்து ஒயரிங் கனெக்ஷனுக்காக தனித்தனியாக சாக்கெட்லாம் விட்டுருக்கு. இது வந்து செகண்ட் பெட்ரூம். இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பெரிய பெட்ரூம். இதுவும் அதே சைஸ் தான். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்குள்ளே பார்க்கலாம். இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து கிரானைட் ஒர்க் தான். மேலே ஒரே ஒரு பரணு தான் வச்சுருக்கோம். அந்த ரூமில் வந்து நம்ம புக் ஷெல்ஃப்லாம் வச்சுருக்கோம். இந்த ரூமில் ஷெல்ஃபு வந்து இந்த பக்கம் துணிலாம் எடுக்கிறதுக்காக இதை பாருங்கள், இங்கே ஒரு ஷெல்ஃபு வச்சுருக்கோம். இந்த ஷெல்ஃபு இது வந்து மெயின் டோரு. இதுங்க வந்து மேக்னெட் வச்சுருக்கு. ஒவ்வொரு டோருக்கும் மேக்னெட் இருக்கும். கதவை திறந்து விட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டில் லாக் ஆகிக்கும். தேவையில்லைன்னா நம்ம லாக் பண்ணிடலாம். இது டோர்னுடைய உள் சைடு வந்து டிசைனிங் பண்ணியிருக்கு. எல்லாமே ரெடிமேட் டோர் தான் இதெல்லாம். இந்த ரூம் ஃபுல்லாகவும் வந்து கிரானைட்டு அண்டு பார்டர் கிரானைட்டு. அடுத்து இந்த ரூமுக்கும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதுதான் இந்தியன் டாய்லெட் நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்தியன் டாய்லெட்டுடைய ஒரு ரெஸ்ட் ரூம் அண்டு பாத்ரூம். இதுலேயும் ஷவரு, அதே போல் வெந்நீர் அண்டு குளிர்ந்த நீர் வரத்துக்கான ஃபிட்டிங் இருக்குது. கீழே மேலே நம்ம ஹீட்டர் ஃபிட் பண்ணிட்டா தனித்தனியாக வரும். இது இந்தியன் டாய்லெட். இது அதுக்கு மேலே வென்டிலேஷன். ஃபுல்லாக வந்து 7 அடி மட்டத்துக்கு டைல்ஸ் ஒட்டினப்பட்ட பாத்ரூம். இது மேலே ஹீட்டருக்காக ஒரு சாக்கெட் வச்சுருக்கு. அதுக்கு சுவிட்செலாம் வெளியே தான் வச்சுருக்கோம், பாத்ரூம் சுவிட்சஸ்லாம். இது வந்து ஹாலு. இந்த ஹால் ஃபுல்லாக வந்து இந்த லாஸ்ட்லேருந்து பார்த்தா லெஃப்ட் சைடு கார்னரில்
ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்கோம். அது லெஃப்டில் தெரியுது கிச்சன், ரைட்டில் வந்து அப்படியே வெளியே போகலாம். இதுவும் அருமையாக கிரானைட் கல்லால் செய்யப்பட்டுள்ள ஒரு வீடு. இது மொத்தம் 7 அடி மட்டம் உயரத்துக்கு கிரானைட் ஒர்க் தான். இது வந்து யூபிவிசி டோர்ஸ், 2 விண்டோவும் வந்து யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். அதிலே வந்து மஸ்கிட்டோ நெட்டும் வருது. அதனால் நீங்கள் காற்று வேணும்னா மஸ்கிட்டோ நெட்டை திறந்து விட்டுட்டு கண்ணாடி டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். கொசு உள்ளே வராது. இது பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறது போர்ட்டிகோவை பார்க்குறோம். போர்ட்டிகோ இது வந்து கிச்சனுடைய அவுட் சைடு விண்டோ. இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினுக்காக ஒரு டேப்பும் அதுக்கு சாக்கெட்லாம் வச்சுருக்காங்க. இது அவுட்லெட்டு போகிற தண்ணி போகிறதுக்காக. ஸ்டெப்ஸு கிரானைட் தான், பிளாக் கிரானைட்டு ஸ்டெப்பில் வச்சுருக்கோம். சைடில் வந்து ரெட்டு வச்சுருக்கோம். இதுவும் ஒரு ஸ்டீல் ஒர்க்கு. இதுக்கெல்லாம் இன்னும் கண்ணாடிலாம் ஃபிட் பண்ணணும். இது கண்ணாடி ஃபிட்டிங்காக வச்சுருக்காங்க. ஸ்டெப்பு அதில் இருக்க கவிழ்க்காமல் இருக்கிறதுக்காக 2 கோடு போட்டிருக்கு. அதுக்கும் வந்து காசு தான். ஸ்டெப்பு வந்து ஃபுல்லாக கைப்பிடி வந்து ஸ்டீலில் வச்சுருக்காங்க. மிக அருமையான வேலைப்பாடுகளோட ஸ்டீல் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது வந்து காற்றோட்டத்துக்காக வச்சுருக்காங்க. மேலே வந்து ஸ்டெப் முடிஞ்ச உடனே மேலே ஒரு சின்ன இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம இது இருக்கு பாருங்கள். ஸ்டெப்பு முடிஞ்ச உடனே இந்த இடத்துல மேலே இது மொட்டை மாடி. இந்த இடத்துல வந்து ஒரு ரூம். இதுக்கு மேலே தான் வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். இந்த இடத்துல தட்டுமுட்டு சாமான் போகிறதுக்காக ஒரு இடம் இருக்குது. அதுக்கும் டோர் இருக்குது, இந்த பக்கமும் டோர் இருக்குது. பட் அதில் வந்து அங்கேருந்து அந்த டோர் வழியாக வந்துட்டு எதனா தட்டுமுட்டு சாமான் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லேட்டஸ்ட் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கு. இதுதான் டெரஸ். மேலே வந்து வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்க். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொன்று காமிக்க போகிறேன். முக்கியமாக இங்கேருந்து பார்த்தா நமக்கு எதிர்க்க வந்து புத்துமாரி அம்மன் கோயில் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த அம்மன் கோயில் தான் பார்க்க போகிறீங்க. புத்துமாரி அம்மன். இது வந்து புத்துமாரி அம்மன் கோயில். இங்கே மேலேருந்தே பார்க்கலாம். போர்ட்டிகோ வந்து ஃபுல் ஹைட்டுக்கும் வந்து நம்ம கிரானைட்.
இதுதான் வீட்டினுடைய ஃப்ரண்ட் சைடு காம்பவுண்டு. வீட்டு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இது லெஃப்ட் சைடில் பக்கத்தில் ரைட் காம்பவுண்ட். இது முன்பக்க ஃப்ரண்ட் வியூ. இது முன்னாடி வந்து ஷீட் போட்டிருக்கு, பெரிய கேட்டு. முழு கிரானைட் ஒர்க்ஸ் வீடு வந்து பார்த்து விட்டீர்கள். இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு இந்த கிரானைட்டில் சேம்பரிங், ஆஃப் நோசிங், ஃபுல் நோசிங், பார்டரு, வே குரூமிங், வால் லேயிங், வால் ஃபிட்டிங், ஃப்ளோர் லேயிங், பார்டர், இது சம்மந்தமான ஒவ்வொரு விலைகள் மற்றும் வீட்டினுடைய விலை, கிரானைட் விலை, இவை அனைத்தும் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் இது போன்ற வீடுகள் கட்டணுனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பன் அசோக்குமார். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய கோல்டன் பீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் கொடுங்க. என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வணக்கம்.